நூலியில் நவராத்திரி விழாவை பற்றி சுருக்கமாக கூறியிருக்கிறேன். இதை பார்க்கும் அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றி தெரிவிக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அனைவரையும் வேண்டுகிறேன். நன்றி. சிவனுக்கு உரியவளுமாகிய துர்க்கையாக தெய்வீக அன்னையின் பாதத்தை வணங்குகிறேன். சைத்திர மாதத்திலும் அஸ்வயுஜ மாதத்திலும் வருடத்திற்கு இருமுறை நவராத்திரி பூஜை திருநாள் கொண்டாடப்படுகிறது. துர்க்கையின் 9 வடிவங்களை கொண்டாடும் விதத்தில் அது 9 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. நவராத்திரியின் போது துர்க்கையின் பக்தர்கள் விரதம் இருக்கிறார்கள். பிராமணர்களுக்கு உணவு அளிக்கப்படுகிறது. ஆரோக்கியத்திற்காகவும் வளமான வாழ்விற்காகவும் பிரார்த்தனை செய்யப்படுகிறது. பருவ ரீதியிலும் சூரிய கதியிலும் கோடை மற்றும் குளிர்கால ஆரம்பம் முக்கியம் வாய்ந்ததாகும். பராசக்தியை வழிபட இந்த 2 நேரங்களும் புனிதமாக கருதப்படுகிறது. ஏப்ரல் மே சைத்திர மாதத்தில் ராம நவராத்திரி என்றும், செப்டம்பர் அக்டோபர் அஸ்வயுதத்தில் துர்கா நவராத்திரி என்றும் குறிப்பிடப்படுகின்றன. இயற்கையில் மாற்றங்கள் நிகழ்கையில் மக்களது உடலிலும் மனதிலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படுகின்றன. ராம நவமியின் போது ஸ்ரீராமரும், நவராத்திரியின் போது துர்க்கையும் வழிபடப்படுகின்றனர். பாரதத்தின் பல்வேறு பகுதிகளில் துர்கா பூஜை பல வடிவங்களில் கொண்டாடப்படுகிறது. சக்தியின் வடிவத்தில் அன்னை பராசக்தியை வழிபடுவதுதான் இந்த விழாவின் அடிப்படை நோக்கம். செல்வம், சுபிட்சம், மங்களம், உலகியல் மற்றும் ஆன்மீக அறிவு மற்றும் எல்லா ஆற்றல்களையும் மனிதனுக்கு அருளுமாறு அன்னையை வேண்டுவது இதன் நோக்கமாகும். அன்னையிடம் எந்த ஒரு விசேஷ வேண்டுகோளை எவர் விடுத்தாலும், அவளிடம் யார் எந்த வரத்தை வேண்டினாலும் ஒரே அடிப்படை அவளை வணங்கி வழிபட்டு தன்னை அவளுடன் ஐக்கியப்படுத்தி கொள்வதே ஆகும். இதை தவிர வேறு எந்த லட்சியமும் கிடையாது. தெரிந்தோ தெரியாமலோ இது கடைபிடிக்கப்படுகிறது. அவளது அருளுக்கும் ஒவ்வொருவரும் பாத்திரமாகி ஆசீர்வதிக்கப்படுகின்றனர். துர்க்கையின் தாயான இமவானின் மனைவி தன் மகளை பார்க்க விரும்பினாள். வருடத்தில் 9 நாட்கள் மட்டுமே தன் தாயை பார்ப்பதற்கு சிவபெருமான் தன் துணைவியாகிய துர்க்கைக்கு அனுமதி அளித்தார். இந்த குறுகிய தரிசனத்தை தான் நவராத்திரி என்று வழிபடுகிறோம். தேவி துர்க்கை கைலை மலைக்கு திரும்பும் நாளான விஜயதசமியுடன் இவ்விழா முடிவடைகிறது. வங்காளத்தில் துர்கா பூஜை மிக பெரும் விழாவாகும். இந்த பூஜை நாட்களில் வெளியூரில் வசிப்பவர்கள் அனைவரும் தத்தம் ஊர்களுக்கு திரும்புகின்றனர். தாய்மார்கள் தங்கள் மகன் மகளுடனும், மனைவிமார் தங்கள் கணவன்மாருடனும் ஒன்று சேர்கிறார்கள். குயவன் விக்கிரங்களை வடிப்பதிலும், ஓவியர் சித்திரங்களை தீட்டுவதிலும், இசைக்கலைஞன் தனது கருவிகளை திறம்பட மீட்டுவதிலும், வேதியர் மறைநூல்களை வாசிப்பதிலும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துகின்றனர். துர்கா பூஜை நாட்களில் செலவழிப்பதற்கென்றே வங்காளிகள் வருடம் முழுவதும் பணத்தை சேர்க்கின்றனர். பிராமணருக்கு வஸ்திரங்களை இலவசமாக அளிக்கப்படுகிறது. தாயின் அன்புடன் துர்க்கையை வங்காளி பெண்கள் வரவேற்று கடைசி நாளில் கணவன் வீட்டிற்கு செல்லும் தன் மகளுக்கு உரிய சடங்குகளுடனும் கண்களில் கண்ணீருடனும் அவளது விக்கிரகத்தை அனுப்பி வைக்கின்றனர். தாயிடம் இருந்து துர்க்கை விடை பெறுவதை இது காட்டுகிறது. கடவுள் அன்னையாக வழிபடப்படும் மிக பெரும் இந்து விழா துர்கா பூஜையாகும். இறைவனின் தாய் சொரூபத்தை மிகவும் வலியுறுத்தி பேசும் ஒரே சமயம் இந்து மதமே ஆகும். மனித உறவுகளில் தனது தாயுடன் ஒருவன் மேற்கொள்ளும் உறவே மிகவும் நெருங்கியதும் இனியதுமாகும். எனவே கடவுளை தாயாக பார்ப்பது உண்மைதான். துர்க்கை தெய்வீக அன்னையின் வடிவம் ஆவாள். இறைவனின் சக்தி அம்சம் அவள். துர்க்கையின்றி சிவனுக்கு வடிவம் கிடையாது. சிவனின்றி துர்க்கைக்கு இருப்பு கிடையாது. துர்க்கையின் ஆன்மா சிவன். துர்க்கை சிவனுடன் ஐக்கியமானவள். சிவபெருமான் மௌனமாக சாட்சி ஆவார். அவர் அசைவற்றவர், எவ்வித மாற்றமும் இல்லாதவர். பிரபஞ்ச விளையாட்டினால் அவர் பாதிக்கப்படுகிறதில்லை. துர்க்கை தான் அனைத்தையும் செய்கிறாள். இறைவனின் எங்கும் நிறைந்த பராசக்தியே அன்னை சக்தி ஆவாள். அன்னை பராசக்தி அவள் கைகளில் 10 விதமான பல்வேறு ஆயுதங்களை தரித்திருக்கிறாள். சிங்கத்தின் மீது அவள் அமர்ந்திருக்கிறாள். சத்வ, ரஜஸ், தமஸ் ஆகிய இயற்கையின் முக்குணங்களின் வாயிலாக அவள் இறைவனின் லீலையை நிகழ்த்துகிறாள்.
அறிவு, அமைதி, காமம், சினம், பேராசை, ஆணவம், கர்வம் முதலியன அவளது தோற்றங்களாகும். பேச்சுக்கு அதிதேவதையான அன்னபெர்னா முனிவரின் மகளாக வாக், இறைவனின் சக்தியாக தெய்வீக அன்னையுடன் தனது இரண்டற்ற நிலையை உணர்ந்தாள் என்று ரிக்வேத சம்ஹிதையில் தேவி சுக்தம் தெரிவிக்கிறது. இந்த சக்தி தான் தேவர்களிடமும் மனிதர்களிடமும் மிருகங்களிடம் ஆழ்கடல் உயிரினங்களிடத்தும் வெளிப்படுகிறது. இந்திரன் மற்றும் தேவர்கள் மீது ஞானத்தை அளித்து பரம்பொருளின் சக்தியின் துணையுடன் தான் அசுரர்களை தேவர்கள் வெல்ல முடியும் என்று பராசக்தி சொன்னதாக கேன உபநிடத்தில் காண்கிறோம். பிரபஞ்சத்தின் தாயாக விளங்கும் தேவியை வழிபட்டால் ஆன்ம ஞானம் கைகூடும். கேன உபநிடத்தில் உள்ள யசப்பிரசன்ன பகுதி இதை உறுதிப்படுத்துகிறது. தெய்வீக அன்னையாம் உமாதேவியார் தேவர்களுக்கு இந்த உண்மையை எப்படி உபதேசித்தார் என்பதை அது கூறுகிறது. எனவே தேவி உபாசனை என்பது இறைவனது புகழ், பெருமை மற்றும் மகிமையை போற்றுவதாக ஆகும். அது சர்வேஸ்வரனை வணங்குவதே ஆகும். இரத்த வெறி பிடித்த ஒரு இந்து தேவதையை தேவி என்று ஒரு சிலரால் தவறாக எண்ணப்படுவது, கூறப்படுவது பரிதாபத்திற்குரியதாகும். இல்லை, தேவி ஒரு கொடூர அரக்கி அல்ல. அவள் இந்துக்களுக்கு மட்டும் உரிய சொத்து அல்ல. தேவி எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் சார்ந்தவள் அல்ல. கடவுளின் உணர்வு சக்தியே தேவி. தேவி சக்தி மற்றும் இது போன்ற பெயர்களுடன் தொடர்புடைய பல்வேறு வடிவங்களும் எல்லைக்கு உட்பட்ட மனித அறிவினால் கொடுக்கப்பட்ட துறவியின் உருவங்களாகும். அவை சக்தியின் இறுதியான திட்டவட்டமான விளக்கங்கள் ஆக மாட்டா. ஆதிசக்தி மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்டவள் ஆவாள். கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், இது எனது கீழான பிரகிருதி, இதற்கு அப்பால் இப்பிரபஞ்சத்தையே தாங்கும் எனது மேலான பிரகிருதி உள்ளது என்று கூறுகிறார். கடவுளின் மேலான சக்தி பல விதங்களில் வெளிப்படுகிறது. அறிவு, ஆற்றல், செயல் போன்ற பல வடிவங்களில் இறைவனின் தன்மைகள் இந்த சக்தியாக பரிணமிக்கின்றன என்று உபநிஷதம் கூறுகிறது. உண்மையை சொல்லப்போனால் அறிந்தோ அறியாமலோ இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் சக்தி உபாசர்களே ஆகும். ஏனெனில் ஏதாவது ஒரு விதத்தில் ஆற்றலை பெறுவதற்கு விரும்பாதவர்கள் ஒருவரும் இல்லை அல்லவோ. விஞ்ஞானிகளும் இயற்பியல் வல்லுநர்களும் அனைத்தும் தூய அழிக்க முடியாத ஒரு சக்தியே என இப்போது நிரூபித்துள்ளனர். ஒவ்வொரு வடிவத்திலும் இயங்கும் தெய்வீக சக்தியின் ஒரு வடிவமே இந்த சக்தி. ஒரு குழந்தை தந்தையை காட்டிலும் தனது தாயிடம் அதிக அன்புடன் பழகுகிறது. ஏனெனில் தாய் அன்புடனும் பாசத்துடனும் பரிவுடனும் அதனுடன் பழகி அதனது ஒவ்வொரு தேவையையும் பூர்த்தி செய்கிறாள். ஆன்மீக உலகிலும் ஆன்மீக குழந்தையான சாதகன் அல்லது பக்தன் தந்தையாகிய சிவனை காட்டிலும் தாயாகிய சக்தியிடம் நெருங்கிய தொடர்பு கொண்டு விளங்குகிறான். எனவே சாதகன் முதலில் சக்தியை நெருங்குவது பொருத்தமானதே. பிறகு அன்னை பராசக்தி சாதகனின் தெளிவிற்காக தனது ஆன்மீக குழந்தையை தந்தைக்கு அறிமுகப்படுத்துகிறார். அன்னையின் கருணைக்கு எல்லை கிடையாது. அவளது பரிவு அளவு கடந்தது. அவளது அறிவு எல்லையற்றது. அவளது ஆற்றல் அளப்பரியது. அவளது புகழ் சொல்லனாதது. அவளது கீர்த்தி அளவிற்கரியது. லௌகீக சுபிஷத்தையும் ஆன்மீக சுதந்திரத்தையும் அவள் உங்களுக்கு நல்கிறாள். அவளை திறந்த மனதுடன் அணுகுங்கள். பணிவுடனும் ஒளி மறைவின்றியும் அவளை சரணடையுங்கள். ஒரு குழந்தையைப் போல எளிமையுடன் இருங்கள். ஆணவம், சூழ்ச்சி, சுயநலம் மற்றும் வஞ்சகத்தன்மைகளை ஈவிரக்கமின்றி இல்லாத ஆக்குங்கள். அவளிடம் பரிபூர்ண சரணாகதி அடையுங்கள். அவளது புகழை பாடுங்கள். நம்பிக்கையுடனும் சலியாத பக்தியுடனும் அவளை வழிபடுங்கள். நவராத்திரி தினங்களில் விசேஷ பூஜை செய்யுங்கள். தீவிரமான ஆன்ம சாதனையில் ஈடுபடுவதற்கு நவராத்திரி ஏற்ற தருணமாகும். அன்னை பராசக்திக்கு மிகவும் உகந்த 9 நாட்கள் இவை. அவளது வழிபாட்டில் மூழ்குங்கள். தினமும் இத்தனை மணி நேரம், இத்தனை தடவைகள் என்று அவளது ஞாப ஜபத்திற்கும் பாராயணத்திற்கும் ஒதுக்கி தீவிர வழிபாட்டில் ஈடுபடுங்கள். பண்டாசுரன் மற்றும் அவனது படைகளுடன் தேவி 9 பகல் மற்றும் 9 இரவுகள் போரிட்டாள். இந்த பண்டாசுரனின் பிறப்பும் வாழ்வும் வியக்கத்தக்கதாகும். சிவபெருமான் மன்மதனை தனது 3வது கண்ணினால் எரித்த பொழுது அந்த சாம்பலிலிருந்து விநாயக பெருமான் ஒரு உருவத்தை உருவாக்கினார். சிவபெருமான் அதற்கு உயிர் ஊட்டினார். இவன்தான் பயங்கர பண்டாசுரன். அவன் கடும் தவம் புரிந்து அதன் விளைவாக சிவபெருமானிலிருந்து ஒரு வரமும் பெற்றான். அந்த வரத்தினால் அவன் எல்லா உலகங்களையும் துன்புறுத்த தொடங்கினான். இந்த அசுரர்களுக்கு இரவில் அசாதாரணமான ஆற்றல் இருக்கும்.
அன்னை அந்த அசுரருடன் 9 இரவுகள் போரிட்டாள். இறுதியில் விஜயதசமி எனப்படும் 10வது நாளில் மாலை வேளையில் அவனை கொன்றாள். இந்த புனிதமான நன்னாளில் கல்வி பயிலுதல் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த தினத்தில்தான் குருஷேஸ்திர போர்க்களத்தில் கௌரவர்களுக்கு எதிராக போரை தொடங்கும் முன் அர்ஜுனன் தேவியை வழிபட்டான். ராவணனுடன் யுத்தம் புரிகையில் அந்த யுத்தத்தில் அவளது உதவியை வேண்டி ஸ்ரீராமர் துர்க்கையை வழிபட்டார். விஜயதசமிக்கு முந்தைய தினங்களில் இது நிகழ்ந்தது. அவர் போரிட்டு அன்னையின் அருளினால் வெற்றியடைந்தார். பண்டைய நாட்களில் விஜயதசமி அன்று அரசர்கள் பெரும் படையெடுப்புகளை மேற்கொண்டனர். அவ்விதம் படையெடுப்புகளை மேற்கொள்ளாதவர்கள் அடர்ந்த காடுகளில் வேட்டையாட சென்றனர். இன்றும் கூட ரஜபுதனத்தில் விஜயதசமி அன்று சில கோட்டைகள் மீது ஜனங்கள் வேடிக்கையாக படையெடுத்தலை ஏற்பாடு செய்கின்றனர். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் வாழ்க்கையுடன் இந்த நாள் மிகவும் தொடர்பு கொண்டுள்ளது. உலகின் சரித்திரத்தில் வேறு எங்கும் ஸ்ரீராமரை போன்ற மனிதனை, மகனை, சகோதரனை, கணவனை, தந்தையை, அரசனை காண முடியாது. ஸ்ரீராமனின் பெருமை விளக்க மகரிஷி வால்மீகி பெரிதும் முயன்றிருக்கிறார். தசரா தினத்தன்று நம்மிடம் உள்ள பயங்கர அசுரனான ஆணவத்தை அழித்து நாம் எங்கு சென்றாலும் அன்பையும் அமைதியையும் பரப்ப நாம் உறுதி கொள்வோமாகில் அதுதான் உண்மையான விழா கொண்டாட்டமாகும். நல்ல குணவான்களாக மாற நாம் அனைவரும் உறுதி மேற்கொள்வோமாக. நாம் உறுதி பூண்டு செயல்படுவோமாக. பாரெங்கும் ஸ்ரீராமனின் சரித்திரம் புகழ்பெற்று விளங்குகிறது. அவனது போதனைகளில் 100 பங்கையாவது நாம் கடைபிடிக்க முயன்றால் நம் வாழ்வு ரோஜாவை காட்டிலும் பன்மடங்கு மனம் மிக்கதாகவும் தங்கத்தை காட்டிலும் பன்மடங்கு ஒளி மிக்கதாகவும் திகழும். தசரா என்பது தசஹர என்னும் பொருள்படும். அதாவது ராவணனின் 10 தலைகளை அறுத்தது என்று பொருள். எனவே ஆணவம் என்னும் அரக்கனின் 10 தலைகளான காமம், கர்வம், கோபம், பேராசை, மோகம், ஆசை, பொறுமை, பொறாமை, குரோதம், சுயநலம், வஞ்சகம் ஆகியவற்றை அறுத்து தசராவை கொண்டாட நாம் இந்த நன்னாளில் உறுதி பூணுவாக. சமய சடங்குகள், விரதங்கள் மற்றும் வழிபாடுகளுக்கு பல்வேறு விளக்கங்கள் உள்ளன. தெய்வீகத்தை வழிபடுவதை தவிர அவை சரித்திரத்தின் பிரமிக்கத்தக்க நிகழ்ச்சிகளை விளங்குகின்றன. ஆன்மீக நோக்கில் பல அற்புதங்களை தெரிவிக்கின்றன. இறை உணவிற்கான தனி மனிதனின் வழிகாட்டியாகவும் திகழ்கின்றன. வெளிப்படையாக பார்த்தால் தேவியின் 9 நாள் வழிபாடு வெற்றியை கொண்டாடுவதே ஆகும். பயங்கரமான மகிஷாசுரன் மற்றும் அவனது குழுவை சார்ந்த அரக்கர்களை தேவி வெற்றி கொண்டதை குறிப்பதுவே இந்த 9 நாள் விழாவாகும். ஆனால் ஆன்மீக சாதனைக்கு இந்த 9 நாட்களை 3 நாட்களாக பிரித்திருப்பது தேவியின் பல்வேறு தெய்வீக அம்சங்களை வழிபடுவதற்கான நடைமுறை உண்மையை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. பரந்த அளவில் அது மனிதன் கடவுளாவதையும் ஜீவன் சிவனாவதையும் குறிக்கிறது. தனித்த முறையில் அவனது ஆன்மீக வழிமுறையை அது சுட்டி காண்பிக்கிறது. நவராத்திரியின் ஆன்மீக உட்பொருளை நாம் விரிவாக காண்போம். வாழ்வின் முக்கிய லட்சியம் பரம்பொருளுடன் உங்களது நித்திய ஒன்றிணைப்பை உணர்வதேயாகும். தெய்வீக சாயலில் வளர்வதுவே அது. அதனுடன் உங்கள் ஒன்றித்தலை உணர, அதனுடன் நீங்களும் இணைய, அந்த தெய்வீகத்தின் சாயலுடன் நீங்களும் ஒருங்கே வளர்வதே ஆகும். எனவே சாதகன் முதற்படியாக அவன் பிறவி எடுத்த பின் அவனது வந்தடைந்துள்ள கணக்கற்ற அசுர இயல்புகளையும் மாசுகளையும் நீக்கி தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். பின்னர் உயர்ந்த பண்புகளையும் புனிதமான தெய்வீக குணங்களையும் பெற வேண்டும். இவ்விதம் மிகவும் அமைதியாக திகழும் தடாகத்தின் தெல்லிய நீரில் சூரியனின் ஒளிமிக்க கிரகங்கள் போல தூய அறிவு அவனிடம் பிரகாசிக்கிறது. இதற்கு உறுதியான எண்ணம், திட்டவட்டமான முயற்சி, மேலும் இடைவிடாத உழைப்பு வேண்டும். அதாவது ஆற்றலும் எல்லையற்ற சக்தியுமே அடிப்படை தேவைகள். இதற்கு அன்னை பராசக்தி சாதகன் மூலம் செயல்பட வேண்டும். முதல் 3 தினங்களில் மேலாம் ஆற்றலான பயங்கர துர்க்கையாக அவள் எவ்விதம் வணங்கப்படுகிறாள் என்று பார்ப்போம். உங்களிடம் நிலவும் எல்லா தீமைகளையும் கெட்ட குணங்களையும் மாசுக்களையும் இல்லாதாக்குமாறு நீங்கள் துர்கா மாதாவிடம் பிரார்த்தனை செய்கிறீர்கள். ஆன்மீக சாதனையிடம் நிலவும் கீழான விலங்கு இயல்புடன் அவள் போரிட்டு அவற்றை இல்லாதாக்க வேண்டியுள்ளது. அது தவிர உங்களது ஆன்மீக பயிற்சியையும் அதனது பல்வேறு ஆபத்துகள் மற்றும் சோதனையிலிருந்து காக்கும் சக்தியாகவும் அவள் விளங்குகிறாள். இவ்விதம் முதல் 3 தினங்கள் உங்கள் மனதில் நிலவும் அசுத்தங்களையும் தீய சுபாவங்களையும் அகற்ற அன்னையின் சம்சார சக்தியாக வழிபடுவதாக அமைகிறது.
பழைய தீய வழக்கங்களையும் அசுத்தமான இயல்புகளையும் எதிரிடை ரீதியில் இல்லாதாக்கும் உங்கள் முயற்சியில் ஈடுபட்ட பின் அடுத்த முயற்சி நீக்கப்பட்ட அசுர இயல்புகளின் இடத்தில் ஒரு சீரிய ஆன்மீக தன்மையை உண்டாக்குவதேயாகும். பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விளக்கி கூறும் தெய்வீக இயல்புகளை பெற வேண்டும். சாதகன் அனைத்து நற்பண்புகளையும் வளர்க்க வேண்டும். தெய்வீக ஞானமாம் அரிய பொக்கிஷத்தை பெறுவதற்காக அவன் ஒப்பற்ற ஆன்மீக செல்வத்தை பெற்றாக வேண்டும். இந்த நல்ல குணங்களை வளர்க்கும் முயற்சியானது ஒழுங்கான ரீதியில் மேற்கொள்ளப்படாவிட்டால் பழைய அசுர இயல்புகள் மீண்டும் மீண்டும் தலை தூக்கும். எனவே சாதகனின் முன்னேற்றத்தில் முந்தியதைப் போலவே இந்த நிலையும் முக்கியமானதாகும். அடிப்படை வேறுபாடு இதுதான். முந்தியது மோசமான ஆணவத்துடன் கூடிய கீழான இயல்புகளை திட்டவட்டமாக அழித்தொழித்தல். பிந்தையது தூய்மையினை வளர்க்க வேண்டி மேற்கொள்ளப்படும் முறையான சீரான அமைதியான முயற்சியாகும். சாதகனின் இந்த மனோரம்யமான சாதனை அன்னை லட்சுமியின் வழிபாடாக சித்தரிக்கப்படுகிறது. அவளுடைய சீடர்கள் பால் தெய்வீக சம்பத் எனப்படும் வற்றாத தெய்வீக செல்வத்தை அருளுகிறார். அவள் தூய்மையின் வடிவம். இவ்வாறு இரண்டாவது நிலையில் அமையும் 3 தினங்களில் லட்சுமி தேவி வழிபடப்படுகிறாள். தீய இயல்புகளை நீக்கி சாத்வீக அல்லாது தூய இயல்பினை வளர்த்து கொண்டால் சாதகன் ஞானத்தை பெற தகுதியுடையவன் ஆகிவிடுகிறான். மேலான ஞானமாம் ஒளியினை பெற அவன் தயாராகி விடுகிறான். இந்த நிலையில் வருகிறது அன்னை சரஸ்வதியின் வழிபாடு. அவள் தெய்வீக அறிவின் திருவுருவம், பரம்பொருளின் ஞான வடிவம். அவளுடைய தெய்வீக வீணையின் நாதமான உபநிடதங்களின் உயரிய ஒலிகளையும் ஓம்காரத்தின் உட்பொருளையும் எழுப்புகின்றன. மேலான மோன ஒளியின் ஞானத்தை தந்தறி தூய வெள்ளை உடை உடுத்தி அவள் ஆத்ம ஞானத்தை அருளுகிறாள். எனவே ஞானத்தை நல்கும் சரஸ்வதியை வழிபடுதல் 3வது நிலையாகிறது. இவ்வுலகில் வாழும்போதே சரஸ்வதி தேவியின் அருளான் ஞானத்தை பெற்று விடுதலை அடைந்த வெற்றியை குறிப்பதுவே 10ஆம் நாளான விஜயதசமியாகும். ஆன்மா அதனது மேலான நிலையான சச்சிதானந்த பிரம்மத்தில் நிலை பெற்றுள்ளது. இந்த தினம் லட்சியத்தை அடைந்த வெற்றியை குறிக்கிறது. வெற்றி கொடி உயர்ந்து பறக்கிறது. நானே அவன், நானே அவன். இந்த ஏற்பாடு சாதகனின் ஆன்மீக முன்னேற்றத்தில் ஒரு விசேஷ நிலைமையை குறிக்கிறது. படிப்படியான வளர்ச்சி பாதையில் ஒவ்வொருவரும் கடந்து செல்ல வேண்டிய படிகளை அது குறிக்கிறது. ஒன்று மற்றொன்றிற்கு வழிவகுக்கிறது. இதில் ஏதாவது சுருக்கம் செய்தால் அது எதிர்பாராத தோல்வியில் முடியும். இப்போது அறியாத பல சாதகர்கள் முதல் படிகளான தூய்மை மற்றும் தெய்வீக பண்புகளை பெறாமல் நேரடியாக எடுப்பிலேயே ஞானத்தை பெற முயல்கின்றனர். பிறகு அவர்கள் தங்கள் முயற்சியில் வெற்றி பெறவில்லை என்று புகார் கூறுகின்றனர். அவர்களால் எப்படி வெற்றி பெற முடியும்? அசுத்தங்கள் அகற்றப்பட்டு தூய்மை வளர்க்கப்பட்டாலன்றி அறிவு வர வாய்ப்பு இல்லை. மோசமான மண்ணில் நல்ல செடி ஒன்று எவ்விதம் வளர முடியும்? எனவே இந்த முறையை பின்பற்றுங்கள். உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும். இதுவே உங்கள் வழி. நீங்கள் ஒரு தீய குணத்தை இல்லாத ஆக்குகையில் அதற்கு மாறாக நல்ல குணத்தை வளருங்கள். இந்த முறையினால் உங்களது லட்சியமான ஆத்மானுபவத்தை அடையும் உயர நிலையினை நீங்கள் விரைவில் எய்துவீர்கள். பின் எல்லா ஞானமும் உங்களுடையதே. நீங்கள் அனைத்தையும் அறிந்தவர்களாவீர்கள். சர்வ வல்லமை வாய்ந்தவர்களாவீர்கள். எங்கும் நிறைந்துள்ள தன்மையையும் நீங்கள் உணர்வீர்கள். உங்களை நீங்கள் அனைத்திலும் காண்பீர்கள். பிறப்பு சக்கரத்திலிருந்தும் லோகாயுதம் என்னும் அரக்கனிடமிருந்தும் விடுபட்டு நிரந்தர வெற்றியினை நீங்கள் அடைவீர்கள். துன்பமில்லை, துக்கமில்லை, பிறப்பில்லை, மரணமில்லை. வெற்றி உங்களதே. அன்னை பராசக்தி மாதா படிப்படியாக அவள் ஆன்மீக ஏணியில் உங்களை மேலே இட்டு சென்று இறைவனுடன் ஒன்றிருக்க முதல் 3 நாட்களில் துர்கை அன்னை, அடுத்த 3 நாட்களில் லட்சுமி தேவி, இறுதி 3 நாட்களில் சரஸ்வதி தேவி ஆகியோரின் வழிபாடு செய்யப்படுகிறது. ஆர்வமிக்க ஆத்ம சாதகர்கள் எல்லாரும் 9 தினங்களிலுமோ அதில் 3 நாட்களில் ஒவ்வொரு நாட்களிலுமோ வெறும் பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டு விரதம் அனுஷ்டிக்கின்றனர். சக்திக்குரிய விரதங்களில் நவராத்திரி மேன்மையான விரதமாகும். நவ என்பது 9 என பொருள்படும். 9 இரவுகளை சக்திக்குரிய இரவுகள் ஆக்கி அவளை துர்க்கையாக, லட்சுமியாக, சரஸ்வதியாக வழிபடும் இரவுகளே இந்த 9 இரவுகளாக நவராத்திரி எனப்படும். தொடர்ந்து வரும் 10ஆம் நாள் விஜயதசமி எனப்படும். இந்த நவராத்திரி விரதம் தேவி வழிபாட்டின் தொன்மையை காட்டி நிற்கிறது. பாரத நாட்டிலே வடக்கே வாழும் மக்கள் இதனை தசரா என்று அழைப்பர்.
சக்தி வழிபாடு என்ற வகையில் நவராத்திரி விழா உலகெங்கும் உள்ள இந்துக்களால் விரதமாகவும் விழாவாகவும் கொண்டாடப்பெற்று வருதல் கண்கூடு. சரத்காலத்தில் இடம்பெறும் நவராத்திரி சாரதா நவராத்திரி என்றும், சித்திரை மாதத்தில் இடம்பெறும் நவராத்திரி வசந்த நவராத்திரி என்றும் அழைக்கப்படுகின்றன. சரத் வசந்த் ஆகிய இரு பருவங்களிலும் யமன் தர்மனுடைய கோரைப்பற்கள் என்று வர்ணிக்கப்படுகிறது. இக்காலத்தில் மக்கள் நோய் வாய்ப்படல் அதிகம் என்றும், அதனால் இக்காலத்தில் மக்கள் தேவி பூஜையை தொடர்ந்து செயல்பட்டு நோய் நொடி நின்றும் தம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் என்றும் தேவி புராணம் கூறுகிறது. கலை அழகை வெளிப்படுத்தும் பண்டிகையாகவும் நவராத்திரி விளங்குகின்றன. பொம்மை கொலு வைத்து பூஜை அறையின் சூழலை அழகுபடுத்துவதில் அர்த்தம் உண்டு. இறைவனின் சிருஷ்டிகளாக புல் பூண்டு தாவரம் ஊர்வன பறவைகள் விலங்குகள் மனிதன் ஆகியவற்றின் வடிவங்களை பொம்மைகளாக செய்து வண்ணம் தீட்டி கவர்ச்சிகரமாக கொழுப்படிகளில் அடுக்கி வைக்கும் வழக்கமும் நவராத்திரி பூஜையில் இடம்பெறுவது வாடிக்கை. கொழுப்படிகள் அதிகமாக 9 அமையும். அவற்றின் முதற்படியில் தெய்வ பொம்மைகளும், அடுத்த படியில் தேவர் முனிவர் ரிஷிகள் போன்றவரது பொம்மைகளும் அடுக்கப்பட்டு பின் விலங்குகள் பறவைகள் ஊர்வன தாவரம் என கீழ்ப்படிகளில் அடுக்கப்பெற்று இருக்கும். இக்கொழு வைத்தலின் நிகழ்வில் 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, கொழுவில் வைத்துள்ள யாவும் இறைவனது சிருஷ்டியே என்பதாகும். மற்றையது கொழுவின் தோற்றம் கலையழகை வெளிப்படுத்தி பக்தியையும் பரவசத்தையும் பார்ப்போர் நெஞ்சங்களில் ஏற்படுத்தும். புரட்டாசி மாதத்தில் இடம்பெறும் நவராத்திரி விரதம் 3 அம்சங்களை கொண்டாடப்பெறும். 1 முதல் 3 நாட்களும் துர்கா பூஜையும், 4 முதல் 6 நாட்களும் லட்சுமி பூஜையும், 7 முதல் 9 நாட்கள் கலைமகள் பூஜையும் இடம்பெற்று 10வது நாள் விஜயதசமி விழாவாக இடம்பெறும். விஜயதசமி அன்று இளம் சிறாருக்கு ஏடு தொடங்கல், புது கடைகள் ஸ்தாபனங்கள் ஆரம்பித்தல், புது கணக்கு வைத்தல், கலைகள் பயில ஆரம்பித்தல் ஆகிய இடம்பெறும். ஜெயம் என்பது வெற்றி என்று பொருள்படும். இந்நாளே அன்னை சக்தி மகிஷாசுரனை வதம் செய்து வெற்றி கொண்ட நாளாகும். முத்தேவியரையும் இந்த 9 நாட்களும் வழிபட்டு மக்களுக்கு வேண்டிய வீரம் செல்வம் கல்வி ஆகியவற்றை பெறுதல் மரபு. விஜயதசமி வெற்றி திருநாளாக கலை நிகழ்ச்சிகளோடு கொண்டாடப்பெறும் தினமாகும். நவராத்திரியில் வரும் அஷ்டமி மகா அஷ்டமி எனப்படும். நவமி மகா நவமி என்று அழைக்கப்படும். முன்னொரு காலத்தில் மகிஷாசுரன் என்னும் ஒரு அசுரன் தேவர்கள் எல்லாம் கொடுமைப்படுத்தவே அவனது கொடுமை தாங்க முடியாமல் தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர். அவர்களுக்கு அருள் புண்ணிய எண்ணிய விஷ்ணு பகவான் மகிஷாசுரனுக்கு மரணம் ஒரு ஆன்மகனால் மாத்திரம் நிகழாது என்று மொழிந்தார். இதனை செவிமடுத்த தேவர்கள் அன்னை சக்தியிடம் தஞ்சமடைந்தனர். இதன் விளைவாக சக்தி மகிஷாசுரனை கொன்றொழித்து தேவர்களை காத்தருள புறப்பட்டாள். அப்பொழுது அவளுக்கு உதவுமாறு சிவபெருமான் சூலாயுதத்தை சக்திக்கு தந்தருளினார். விஷ்ணு பகவான் சக்கராயுதத்தை தந்தருளினார். இதே போன்று அக்னி பகவான் சக்தியையும் வாயு பகவான் வில்லாயுதத்தையும் தர சக்தி போர்க்களம் சென்றடைந்தாள். அங்கு மகிஷாசுரனை கண்டதும் தேவி புத்திரனை போல் தோற்றமளிக்கும் இவனை யான் கொல்வதா என முதலில் தயங்கிய பின் பாசத்தை அவன் மேல் ஏவினாள். அரக்கன் அல்லவா அவனுக்கு பாசம் எங்கே புரிய போகிறது. அவன் தொடர்ந்து அன்னையுடன் போரிட்டான். ஈட்டில் அன்னையின் கையால் அழிந்தொழிந்தான். மகிஷாசுரனை அழித்த அன்னை மகிஷாசுர மர்தினி என்று அழைக்கப்பட்டு பெற்றாள். 10ஆம் நாளான விஜயதசமி அன்றே அன்னை வெற்றியை ஈட்டினாள். இதனையே ஆலயங்களில் கன்னி வாளை வெட்டும் நிகழ்வு உணர்த்தி நிற்கின்றன. புராண கதைகளின்படி ராமபிரான மூதாதையர்களில் ஒருவரே இவ்விழாவை முதலில் ஆரம்பித்து வைத்ததாக ஒரு செய்தி உண்டு. அவர் அமாவாசை இரவு தொடங்கி பாரத மண்ணில் பாயும் 9 நதிகளிலிருந்து 9 குடம் நீரை கொணர்ந்து அவற்றில் தேவியின் 9 அம்சங்களை ஆவகாரம் செய்து வழிபட்டதாக வரலாறு உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கன்னி பெண் தேவியாக பூசிக்கப்பட்டாள். இந்த ஆரம்பத்தின் வளர்ச்சியை பின் நவராத்திரி பூஜையாக உருவானது என்று கொள்ள இடமுண்டு. வன்னி மரம் பாவத்தையும் சத்துருக்களையும் அழிக்க வல்லது என்று அம்மரத்தை துர்கையின் வடிவமாக கொள்வர். விஜயதசமி அன்று அரச குடும்பத்தினர் வன்னி மரத்திற்கு பூஜை சாற்றி வழிபடும் வழக்கமும் இருந்து வந்தது. பாரதத்தில் பாண்டவர்கள் அஞ்ஞாத வாசத்தின் போது தங்கள் ஆயுதங்களை வன்னி மர பொந்தில் மறைத்து வைத்து பின்னர் போரின் போது வெளியே எடுத்து போர் புரிந்து வெற்றி பெற்றதாகவும் அறிய கிடைக்கிறது. ராவணனை சம்கரிக்க ராமபிரான் சக்தி பூஜை மேற்கொண்டதாகவும் வங்கமொழியில் உள்ள இராமாயணம் கூறுகிறது. மேலும் கிரேத யுகத்தில் சுகேதன் என்னும் மன்னன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு பக்திமான். சந்தர்ப்ப வசத்தால்
அவனது பகைவரால் அவன் ராஜ்யம் பறிப்போய் அவன் வனத்தில் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவ்வேளை அவனை சந்தித்த ஆங்கிரசர் என்னும் முனிவர் அவனுக்கு நவராத்திரி பூசையின் மகிமை உபதேசித்து அவ்விரதத்தை நோக்கும்படி அவனுக்கு அறிவுரை கூறவே மன்னனும் முறைப்படி நவராத்திரி விரதத்தை நோற்று அதன் பலனாக தனது அரசியலை மீண்டும் பெற்றுக்கொண்டான். சக்தியால் உலகம் இயங்குகிறது. வாழ்கின்ற நாம் வளமாக வாழ வேண்டி சக்தியின் மெய்யன்போடு முறைப்படி வழிபட்டாக வேண்டும். சக்தியை வேண்டினால் சக்தி பெறலாம். இதற்கு உகந்த காலம் நவராத்திரி விரத காலமாகும். புரட்டாசி மாதத்தில் பூர்வ பக்க பிரதமை முதல் நவமி வரை 9 நாட்களின் இரவுகளே நவராத்திரி எனப்படுவதால் இந்த 9 நாட்களின் முதல் நாளே இல்லம் பெருக்கி சுத்தப்படுத்தி மாக்கோலமிட்டு முறைப்படி கும்பம் வைத்தாக வேண்டும். நவதானியங்களையும் ஒரு மட்பாடத்தில் சுத்தமான மண் விட்டு நீர் விட்டு விதைக்க வேண்டும். தேவியை கும்பத்தில் எழுந்தருள வைத்து முதல் 3 நாட்களும் துர்கா தேவியையும், நடு 3 நாட்களும் லட்சுமி தேவியையும், கடைசி 3 நாட்களும் கலைமகளையும் மலர்களால் அலங்கரித்து அர்ச்சித்து நிவேதித்து வழிபட வேண்டும். பூசையின் போது நிவேதிக்க வேண்டிய பண்டங்கள் பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம், அவல், கடலை, கற்கண்டு, பழம், பாக்கு, வெற்றிலை, பயிறு, பொரி, பாயசம், வடை, அப்பம் முதலியவனாம். மகா நவமி அன்று புத்தகங்கள், ஆயுதங்கள், இசைக்கருவிகள் யாவும் தேவியின் பூஜையில் வைத்து பூசித்து விஜயதசமி அன்று காலை பூசையின் பின்னர் எடுத்து உபயோகிக்க வேண்டும். இவ்வண்ணம் செய்யின் எதிலும் வெற்றி நிச்சயம். விரதம் அனுஷ்டிப்போர் காலை மதியமும் உணவை தவிர்த்து இரவு முதல் 8 நாட்களும் பால், பழம், பலகாரம் உண்ணலாம். கடைசி நாளான மகா நவமி அன்று உபவாசம் இருந்து மறுநாள் விஜயதசமி அன்று காலையில் பாராயணம் செய்யலாம். 9ஆம் நாள் மகா நவமி அன்று வீடுகளில் பெரிய அளவில் சரஸ்வதி பூஜை செய்வது வழக்கம். 10ஆம் நாள் விஜயதசமி அன்று குழந்தைகளுக்கு ஏடு தொடங்கும் வைபவம் செய்தல் விசேஷம். அன்று ஆலயங்களில் மானம்பூ உற்சவம் இடம்பெறும். இதனை வாழை வெட்டு தேவி அம்பெறிதல் என்று அழைப்பார்கள். நவராத்திரி பூஜையின் போது துர்கா தேவிக்கு குங்குமம், செந்நிற மலர்கள் ஆகியவற்றால் பூஜை செய்தல் உத்தமம். லட்சுமி தேவிக்கு செந்தாமரை, வில்வம் முதலியவை உகந்தது. சரஸ்வதி தேவிக்கு வெண்தாமரை, மகிழம்பூ ஆகியவை உயர்ந்தவலாம். நவராத்திரி வழிபாடு புறத்தோற்றத்தில் சக்தி மயமானது. உள்ளீடாக நோக்கும் பொழுது இவ்வழிபாடு பரம்பொருளை அம்மையப்பராய் விளங்கும் இறைவனுக்கு செய்யப்படும் வழிபாடு என்று கொள்ளலாம். இதன் காரணமாகவே இவ்விரத விழா இல்லங்கள், ஆலயங்கள், பாடசாலைகள், பொது நிறுவனங்கள் என சகல இடங்களிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்பெற்று வருகிறது. கொண்டாடப்பெறுதல் அவசியமாகும்.